welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உள்ள என்ன இருந்துச்சு நம்ம கேட்போம்ல. உள்ள என்ன இருந்துச்சு, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கட்டும், அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு கேட்போம்ல. அது உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. என்ன இருந்துச்சு, பாஸ்ட பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். முடிச்சு போற விஷயத்தை பத்தி கொஸ்டின் கேட்கறது. அதுல வந்து என்ன அப்படின்னா வாட், அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். WH கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிடணும் வாட். அதுக்கு அடுத்து என்னன்னா நம்ம வந்து இதுல உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா உன்னோட நிலையை பற்றி நம்ம கேட்கறது. அப்ப நிலையை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும் போது அங்க பி வர்ப் யூஸ் பண்ணி கேட்போம். அல்ல பி வர்ப் இங்க இருந்துச்சு பாஸ்ட பற்றி கேட்கறதுனால வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து என்ன வரணும்னா வாஸ் தான் வரும். வாட்டுக்கு அடுத்து நம்ம வாஸ். இங்க சப்ஜெக்ட் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல, சரியா? அப்ப நீங்க வந்து வாட்டுக்கு அடுத்து வாஸ் யூஸ் பண்ணிடலாம், சரியா? வாஸ். அதுக்கு அடுத்து என்னன்னா உள்ளே, அது வந்து இன்சைட். சப்ஜெக்ட் இருந்தா அதை பார்த்து நம்ம போடணும். சப்ஜெக்ட் ஐ, அடுத்து he she it சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் you we they ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இதுல சப்ஜெக்ட நம்ம மென்ஷன் பண்ணல, சோ நம்ம வந்து அதுல வாஸ் போட்டா போதும். ஓகே, அப்போ what was inside அப்படின்னா உள்ள என்ன இருந்துச்சு, what was inside. ஓகே, இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பிரசன்ட் பத்தி கேட்கிறோம். இருக்கு அப்படின்னா இப்ப உள்ள நிலையை பத்தி கேட்கிறது. அப்ப இதை எப்படி கேட்கலாம், வாட் என்ன வாட். அடுத்து அந்த வாஸ் இருக்க இடத்துல நம்ம பிரசன்ட்க்கு இஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் இன்சைட். உள்ள என்ன இருக்கு அப்படின்னா வாட் இஸ் இன்சைட். ஓகே, நெக்ஸ்ட் நீ யார்கிட்ட கேட்ட நம்ம கேட்போம்ல. நீ யார்கிட்ட கேட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீ யார்கிட்ட கேட்டேன்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம், பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். இங்க பாருங்க, கேட்ட மெயின் வெர்ப் வந்திருக்கு, சரியா? மெயின் வெர்ப் வந்திருக்கு, இங்க சப்ஜெக்ட் வந்திருக்கு. சோ நம்ம இது எப்படி எழுதுறது பாருங்க. யார்கிட்ட கேட்ட, ஹூ. யார்கிட்டனா ஹூன்னு போடலாம், இல்ல ஹூம். ரெண்டுல எது யூஸ் பண்ணி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், சரியா? ஹூ, ஹூம். அடுத்து என்ன வரணும், நீ யார்கிட்ட கேட்டேனா நம்ம பாஸ்ட் பத்தி கொஸ்டின் கேட்கறதால இங்க டிட் யூஸ் பண்ணி கேட்போம் தானே. டிட், இங்க டிட் வராது. இங்க வந்து என்னன்னா மெயின் வெர்ப் வந்திருக்கு, ஆக்ஷன் வெர்ப். ஆக்ஷன் வெர்ப் வரும்போது இங்க நம்ம டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம், பாஸ்ட் பத்தி கேட்கிற நேரம். அடுத்து இங்க என்னன்னா வாஸ் எப்போன்னா உன்னோட நிலையை பற்றி நம்ம கேட்கும் போது நம்ம பி வெர்ப், இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம், சரியா? அப்ப டிட் எழுதியாச்சு. அடுத்து என்ன சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்ன கேட்ட வெர்ப், கேட்கக்கூடிய செட், கேட்கறதுக்கு ஆஸ்க். ஓகே, அப்ப நீ யார்கிட்ட கேட்ட அப்படின்னா who did you ask, who did you ask. ஓகே, இது இந்த பாஸ்ட் நம்ம வந்து did யூஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம்ல. இந்த சப்ஜெக்ட் மெயின் வெர்ப் வந்தா did, அதே இது நம்ம சப்ஜெக்டும் சேர்த்து வரணும், சரியா? சப்ஜெக்டும் வரும்போது நம்ம இந்த did யூஸ் பண்ணி. அப்போ நீ யார்கிட்ட கேட்ட அப்படின்னா who did you ask, இல்லைன்னா whom did you ask. ஓகே, நீ யார் கூட அங்க போன நம்ம கேட்போம்ல. நீ யார் கூட அங்க போன, இது எப்படி கேட்கறது, முடிச்சு போன விஷயத்தை பத்தி கொஸ்டின் கேட்கிறோம் தானே. இங்க பாருங்க, யார் கூட, யாருடன். ஓகே, அந்த உடன் யார் கூட அப்படின்னா இல்ல வந்து வித், உடன் வித். அடுத்து என்னது whom, with whom. அடுத்து சென்டென்ஸ். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா who வச்சு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா who, அடுத்து சென்டென்ஸ், அடுத்து என்ன லாஸ்ட் வந்து with போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து who யூஸ் பண்ணி கேட்கலாம். அந்த உடன், அதுக்கு அந்த யார் கூட, யாருடன், அதுக்கு தான் நம்ம with யூஸ் பண்ணிருக்கோம், சரியா? அப்போ with whom அப்படின்னு கேட்கலாம், இல்ல who போட்டீங்கன்னா லாஸ்ட் with போட்டுக்கலாம். ஓகே, அப்ப இது எப்படி கேட்கறது பாருங்க. நீ யார் கூட அங்க போன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் who போட்டு சொல்லி தரேன். who, அதுக்கு அடுத்து என்ன வரணும், பாஸ்ட் பத்தி தானே கொஸ்டின் கேக்குறோம், அப்ப did வரும். அடுத்து சப்ஜெக்ட் நீ, you. அடுத்து என்ன வரணும்,
verb. அங்க போன போகக்கூடிய செயல் போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அங்க there. அடுத்து என்ன வரணும் லாஸ்ட் அந்த சென்டென்ஸோட லாஸ்ட் தான் அந்த கூட with. இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப நீ யார் கூட அங்க போன அப்படின்னா who did you go there with? இல்லைனா நீங்க வந்து whom போட்டீங்க அப்படின்னா with whom. அடுத்து பழைய போல did, அடுத்து subject you, அடுத்து verb go, அடுத்து there. ஓகே, அப்போ with whom did you go there? with whom did you go there? இப்படியும் கேட்கலாம். சரி, ரெண்டு எது வேணாலும் கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் நீ யார் கூட இருந்த நம்ம கேட்போம்ல நீ யார் கூட இருந்த. இது எப்படி கேக்குறது? இருந்த அர்த்தத்தை கொடுக்கறதே நம்ம என்னது be verb தானே. இருந்த பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி கேட்கறது, ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம கேட்கறது, எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ யார் கூட, அந்த யார் கூட யாருடன் அப்படின்னாலே நம்ம வந்து with whom இல்லைன்னா who, அடுத்த சென்டென்ஸோட லாஸ்ட்ல with போட்டுரும். சரியா, இது வந்து இதே ஃபார்மட் தான். அப்ப யார் கூட அப்படின்னா who போட்டுட்டு அடுத்து என்ன வரணும், இல்ல வந்து be verb வரும். உன்னோட நிலையை பற்றி நம்ம கேட்கறது, அந்த இருந்தேன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. சரியா, அப்போ was இல்லைன்னா where யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன வரணும், was வருமா where வருமா? இங்க சப்ஜெக்ட் வந்திருக்கு நீ, நீனா you. சப்ஜெக்ட் வந்திருக்கனால அல்ல சப்ஜெக்ட்ல நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் you, we, they plural noun வந்துச்சுன்னா நம்ம இங்க where யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து என்ன வரணும், லாஸ்ட் தான் அந்த உடன் with. ஓகே, யார் கூட, அந்த கூட with. ஓகே, அப்ப நீ யார் கூட இருந்த, நீ யாருடன் இருந்த அப்படின்னா who were you with, who were you with, இல்லைனா with whom. ஓகே, with whom were you, இப்படியே கேட்கலாம். with whom were you, with whom were you. ஓகே, இது எப்படி ஆனாலும் கேட்கலாம். சரியா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உங்களோட யார் இருந்தது கேட்கலாம்ல, உங்களோட யார் இருந்தது அப்படின்னு. இது எப்படி கேட்கறது, உங்கூட உன்னுடன் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்ப இது எப்படி கேட்கறது, உன்னுடன் யார் இருந்தது. அப்ப யார், யாருடன், யார் கூட அப்படி கேட்கல, உன் கூட. அப்ப அந்த உன் இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இல்ல ஆப்ஜெக்ட். சரியா, இது வந்து ஆப்ஜெக்ட். உன் கூட யார் இருந்தது, அப்ப அந்த யார் who. அடுத்து என்ன வரணும், யார் இருந்தது, உன்னோட நிலையை பற்றி நம்ம கேட்கிறோம். அந்த இருந்ததுன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது என்னது, உன்னோட நிலையை பற்றி கேட்கும் போது was இல்லைன்னா were. இல்ல வந்து சப்ஜெக்ட் வராது. சரியா, யார் இருந்தது, அந்த யார் அதுதான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். சரியா, அப்போ who, அதுக்கு அடுத்து என்ன வரணும், was தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னது, உன் கூட உன்னுடன் அப்படின்னு அர்த்தம். அப்போ with உன், அத வந்து you. ஓகே, அப்போ உன் கூட யார் இருந்தது, இல்ல வந்து சப்ஜெக்டா என்ன எடுப்போம்னா அந்த who. who was with you, உன் கூட யார் இருந்தது, who was with you. ஓகே, who was with you. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனை பார்த்தா சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல நீ அவனை பார்த்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு. இது எப்படி சொல்றது, நீ அவனை பார்த்தால் இது ஒரு செட்டு, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றது. சரியா, அப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்னா tell me, இது தனி செட்டு தானே. அப்போ சொல்லு அப்படின்னா tell me. ஓகே, அடுத்த செட்டு, நீ அவனை பார்த்தால் all, அதுக்கு நம்ம என்ன சேர்ப்போம், if சேர்ப்போம் தானே. அப்ப அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடி if போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb, அவனை பார்த்தால். நம்ம வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசினாலும் அந்த if சென்டென்ஸ் வந்து நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். ஓகே, ஃபியூச்சர் படி சொல்லண்டா நம்ம அந்த பிரசன்ட் ஃபார்ம்ல நம்ம சொல்லிடலாம். சரியா, you போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து verb, பார்த்தால், பார்க்கக்கூடிய செயல், பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see. ஓகே, அவனை him, அவனைனா him. ஓகே, அப்போ நீ அவனை பார்த்தா சொல்லு, நீ அவனை பார்த்தா என்கிட்ட சொல்லுன்னு அர்த்தம். அப்போ tell me if you see him,
tell me if you see him. Okay. Next, நீ எவ்வளவு எதிர்பார்த்த? நம்ம கேட்போம்ல, நீ எவ்வளவு எதிர்பார்த்த? இது எப்படி கேக்குறது? பாருங்க, எவ்வளவு எதிர்பார்த்த முடிச்சு போன விஷயம். ஓகே, இது வந்து என்னது? எதிர்பார்க்கிறது, மெயின் verb. சரி, அப்ப எவ்வளவு அப்படின்னா how much. எவ்வளவுனா என்னது? how much. ஓகே, அப்ப how much அடுத்து என்ன வரணும்? எதிர்பார்த்த. நம்ம பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி क्वेश्चन கேக்குறோம். அப்ப என்ன? மெயின் verb வந்திருக்கு, இன்னொன்னு சப்ஜெக்ட் வந்திருக்கு. சோ did யூஸ் பண்ணி கேக்குறோம். did போட்டாச்சு, அடுத்து சப்ஜெக்ட் நீ you, அடுத்து verb எது? எதிர்பார்க்கிறது, expect. எக்ஸ்பெக்ட் பண்றது. சரியா? அப்ப நீ எவ்வளவு எதிர்பார்த்த அப்படின்னா how much did you expect? How much did you expect? Okay. Next, அந்த இடம் எவ்வளவு தூரம்? நம்ம கேட்போம்ல, அந்த இடம் எவ்வளவு தூரம்? இது எப்படி கேக்குறது? பாருங்க, அந்த இடம் எவ்வளவு தூரம், உன்னோட நிலையை பற்றி கேக்குறோம். ஓகே, உன்னோட நிலையை பற்றி கேக்குறோம். இங்க வந்து என்னது? be verb தான் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம் உன்னோட நிலையை பற்றி கேட்கும்போது. அப்ப எவ்வளவு தூரம் அப்படின்னா how far. எவ்வளவு தூரம்னா how far. அடுத்து be verb யூஸ் பண்ணுவோம். இது வந்து உன்னோட நிலையை நம்ம பிரசன்ட்ல தான் கேக்குறோம் தானே, எவ்வளவு தூரம் அப்படின்னு. சோ நம்ம is யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து அந்த இடம் அப்படின்னா that place. அப்போ அந்த இடம் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லும்போது how far is that place? How far is that place? இது மார்க்கெட் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கணும்னா மார்க்கெட் எவ்வளவு தூரம்? How far is the market? Okay, how far is the market? Okay, இது பேங்க் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறதுக்கு how far is the bank? Okay, how far is the bank? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம்? நமக்கே போல, இங்க இருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம்? இது எப்படி கேக்குறது? பாருங்க, எவ்வளவு தூரம் அப்படின்னா how far. எவ்வளவு தூரம்னா how far. சரி, அடுத்து என்ன? நம்ம வந்து be verb தான் சேர்ப்போம். சரி, அந்த டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது, உன்னோட நிலையை பற்றி பேசும்போது அங்க be verb is யூஸ் பண்ணுவோம் இதுல. சரியா? how far is பிரசன்ட்ல பத்தி பேசும்போது is. அடுத்து என்னது? உங்க வீடு, your house. அடுத்து இங்கிருந்து, இங்கே இருந்து, இருந்துனா from, இங்கேனா here, from here அப்படின்னா இங்கிருந்து. சரியா? அப்போ இங்கிருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறதுக்கு how far is your house from here? How far is your house from here? Okay. Next, இன்னும் நேரம் ஆகல. நம்ம சொல்லுவோம்ல, போறதுக்கா சரி இல்ல ஏதாவது செய்யறதுக்கு இன்னும் டைம் ஆகல அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது? இதுல வந்து சப்ஜெக்டா நம்ம என்ன எடுப்போம்னா it எடுப்போம். இப்போ டைம் பத்தி பேசும்போது, டேட் பத்தி பேசும்போது, வெதர் பத்தி பேசும்போது, டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது நம்ம சப்ஜெக்டா என்னன்னா it எடுப்போம். சரி, அதுக்கு அடுத்து be verb சேர்ப்போம். அது வந்து is. it எடுத்தா நம்ம பிரசன்ட்னா is சேர்ப்போம், பாஸ்ட்னா was. ஓகே, அப்போ it's னு சொல்லலாம், இல்ல it is இப்படியும் சொல்லலாம். ஓகே, it's. அடுத்து என்ன வரணும்? not time. நேரம் ஆகல, not time. இன்னும் yet. ஓகே, அப்போ இன்னும் டைம் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு it's not time yet. It's not time yet. ஓகே, இல்லனா it is not time yet. நெக்ஸ்ட், எப்ப வேணாலும் இங்க வா. நம்ம சொல்லுவோம்ல, எப்ப வேணாலும் இங்க வா. இது எப்படி சொல்றது? பாருங்க, இங்க வா அப்படின்னு சொல்றதுக்கு வரதுக்கு come. இங்க சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். verb எது? வரக்கூடிய செயல் come. இங்க, இங்கேனா here. come here, இங்கே வா. எப்ப வேணாலும், எனி டைம். ஓகே, come here, எனி டைம். ஓகே, எப்ப வேணாலும் இங்க வா. இது whenever கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த எனி டைம் அதுக்கு பதிலா whenever னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எப்ப வேணாலும் என்ன கூப்பிடு. எப்ப வேணாலும் என்ன கூப்பிடு.
இதுல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதும். கூப்பிடக்கூடிய செயல், கூப்பிடுறதுக்கு call, verb ஃபர்ஸ்ட், அடுத்து என்னை me, call me என்ன கூப்பிடு, எப்போ வேணாலும் எனி டைம். ஓகே, எப்போ வேணாலும் என்ன கூப்பிடு அப்படின்னா call me anytime, call me anytime. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சீக்கிரம் கிளம்பு. இது எப்படி சொல்லலாம்? சீக்கிரம் கிளம்பு, கிளம்புறதுக்கு லீவ். சீக்கிரம் அப்படின்னா early. ஓகே, லீவ் early அப்படின்னா சீக்கிரம் கிளம்பு. நெக்ஸ்ட் பிளேட்ட வந்து சிங்ல போடு. இது எப்படி சொல்லலாம்? பிளேட்ட சிங்ல போடு, போடுறதுக்கு put, put the plate. அடுத்து சிங்கிள், சிங்லனா இந்த சிங். ஓகே, இந்த சிங். இனி எதுக்கு யூஸ் பண்றோம்? சிங்னா சுற்றி கவர் ஆயிருக்கும் இவ்வளவு இடம் தானே, அதுக்கு உள்ளதான் நம்ம பிளேட்ட போடுவோம், அதுதான். அப்போ put the plate in the sink அப்படின்னா பிளேட்ட வந்து சிங்ல போடு. நெக்ஸ்ட் மீண்டும் மழை பெய்கிறது. திரும்பவும் என்னது? மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகே, திரும்பவும் மழை போயிட்டு போயிட்டு வருது, திரும்ப இப்போ உள்ள இதுல என்னது? மழை வந்து நிக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் மழை பெய்யுது தானே, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ மீண்டும் மழை பெய்கிறது அப்படின்னா இது எப்படி சொல்றது? present continuous tense படி சொல்றோம். ஓகே, அப்ப என்ன? மழையை பற்றி நம்ம சொல்லும் போது அங்க சப்ஜெக்டா என்ன எடுப்போம்? it. ஓகே, அப்போ it is present continuous tense படினா நம்ம be verb சேர்ப்போம். it வந்தாலே is தான் வரும். அடுத்து என்ன? verb, மழை பெய்கிறது, மழை, rain கூட ing சேர்த்து பேசுவோம் தானே, raining. அடுத்து மீண்டும், திரும்பவும், again. ஓகே, அப்போ திரும்பவும் மழை பெய்யுது, மீண்டும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? it is raining again, it is raining again. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். சரியா? நீ யாருக்காக இதை செய்த, நீ யாருக்காக இதை செய்த, யாருக்காக இதை செஞ்ச அப்படின்னு கேக்குறது. இதை எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க.